வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் இலங்கை வேள்வி படலத்தின் தொடர்ச்சி. சூரிய சந்திரர்களை சிறையில் வைத்தவனும் தேவேந்திரனையும் வென்று அவனையும் கட்டி சிறையில் வைத்தவனுமான இந்திரஜித் என்பவனும் ராவணனுக்கு துணையாக இருக்கின்றான். முன்பு ராவண மைந்தனாகிய இவன் இந்திரனை கயிற்றினால் கட்டிய தழும்புகள் இன்னும் அவனது பாதங்களிலும் மார்பிலும் தோள்களிலும் இருக்கின்றன. அதிகாயன் என்னும் ஓர் அரக்கனும் ராவணனுக்கு துணையாக உண்டு. இவன் அஞ்சாமல் அதர்ம காரியங்களை செய்பவன். பிதாமக கடவுள் தந்ததான வலிய வில்லை கொண்டவன். இந்திரஜித்தனுக்கு இளையவன். இன்னும் ஒரு இந்திரன் இல்லாததால் தானும் இந்திரஜித் என்னும் பெயரை தாங்க முடியாது நிற்பவன். மற்றும் ராவணனது பெருமை பெற்ற புதல்வர்களான தேவாந்தகன், நராந்தன், திரிசரன் ஆகியோர் மும்மூர்த்திகளும் ஒன்றாக கூடி வந்தாலும் அவர்களை தனித்தனியே எதிர்த்து போரிட்டு வெல்லும் வலிமையுடையவர்கள். அவர்களும் ராவணனுக்கு பக்கத் துணையாக இருக்கின்றார்கள். ராவணனின் துணை வலி இத்தன்மையது. இனி அவனது வலிமையை நான் அறிந்த அளவுக்கு முழுவதும் சொல்கின்றேன், கேட்பீராக. ராவணன் நான்முகனின் மகனான புலத்தியனது புதல்வனான வசிரவ முனிவரின் மைந்தன். தான் செய்த பெருந்தவத்தால் பிரம்மதேவனின் வரத்துடன் சிவபெருமானின் வரத்தையும் பெற்று மேன்மை அடைந்தவன். பஞ்சபூதங்களுடன் மற்றுமுள்ள பொருட்களையும் சுவாதீனமாக கொண்டவன். இமயமலையை தூக்கியவன். 33 தேவர்களும் அவன் திக்கஜங்களின் தந்தங்களை முறித்த போது அஞ்சு நிலைகெட்டு ஓடினார்கள். அவன் காலகேயனி குலத்தோடு கொன்ற பிறகு அவனது பெயரை யாராவது சொல்ல கேட்டாலும் இடியோசை கேட்டு நடுங்கும் நாகம் போல வானவ மகளிரின் கர்ப்பம் கலங்கும். முன்பு ராவணன் தவம் செய்து வரம் பெற்ற பின் அவனது தாய்ப்பாட்டனான சுமாலி பூர்வீக அரக்கர்களின் வாழிடமான இலங்கையை கைப்பற்று என்று அவனுக்கு உபதேசித்தான். அதனால் ராவணன் இலங்கையை விட்டு விடும்படி அப்போது இலங்கையில் வாழ்ந்த குபேரனுக்கு ஒரு தூதுவனை அனுப்பினான். குபேரனும் அவ்வாறே ராவணனுக்கு இலங்கையை விட்டு கொடுத்து விட்டு அலகாபுரிக்கு சென்றான். பிறகு ராவணன் திக்விஜயம் செய்த காலத்தில் அந்த அலகாபுரிக்கு சென்று குபேரனுடன் போர் செய்து அவனை வென்றான். அதன் காரணமாக வடதிசை பாலகனான குபேரன் தனது செல்வங்களையும் நவநிதிகளையும் புஷ்பக விமானத்தையும் இழந்தான். அத்துடன் மட்டுமல்ல, குபேரன் ராவணனால் 2 வகைப்பட்ட மானத்தையும் கூட இழந்தான். தென்திசை பாலகனான யமனும் தனது பதவியை ராவணனால் இழந்தவனே. இன்று வரையிலும் அதை குறித்து யமன் வருந்தி கொண்டிருக்கின்றான். ராவனின் முழு பெருமைகளையும் என்றைக்கு நான் முழுவதும் சொல்லி முடிப்பேன்? அவன் இன்றோ நாளையோ இன்னும் சில நாள் கழித்தோ அழிவதானாலும் உம்மாலன்றி பிறரால் என்றைக்குமே அழியாதவன். இனி நான் அனுமன் இலங்கையில் நிகழ்த்திய வீரச் செயல்களை கூறுகின்றேன். அசோகவனத்துக்கு அட்டு வாயிலில் இருந்த இரும்பு தடியை அனுமன் கொண்டு தாக்கியதால் தமது வலிமையை இழந்த அரக்கர்கள் எண்ணில்லாதவர். அப்போது இறந்து போன அரக்கர்களோ கடல் மண்ணிலும் பலர் ஆவார். எஞ்சிய அரக்கரம்பு புலியால் துரத்தப்பட்ட ஆடுகள் அடைந்துள்ள நிலையையே அடைந்திருக்கின்றார்கள். கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இலங்காபுரியும் அனுமன் வைத்த தீயால் எரிந்து போயிற்று. அப்போது அரக்கருடைய இரத்தக்கரை படிந்த தோள்கள் மணற்குன்றுகள் போல கருங்கடலில் நிறைந்துள்ளன. மேலும் அச்சமயத்தில் நெருப்பு போல உக்கிரம் கொண்டு தன்னோரு போருக்கு எழுந்த அச்சகுமாரனை அனுமன் பிடித்து பூமியிலே கரவென்று தேய்த்து கொன்றான். அதனால் அச்சய குமாரனின் உடம்பில் இருந்து வெளிப்பட்ட இரத்த குழம்பு இலங்கையின் தெருக்களில் எல்லாம் ஓடிற்று. இன்னும் கூட அக்குழம்பு உலர்ந்தபாடில்லை. முன்பு தேவருலகத்தின் காவலும் மானமும் போகும்படி செய்த பெரும் வீரர்களான பஞ்ச சேனாதிபதிகளும் 80,000 கிங்கரர்களும் சம்புமாலையும் சங்கரனுக்கு அழித்த முப்புறத்த அசுரர்கள் போல அனுமனால் அழிந்து போனார்கள். இலங்கையில் அனுமன் வைத்த தீயால் ராவணன் வானில் எழுந்து சென்றான். அப்போது அவன் அணிந்திருந்த ஆடையுடன் இலங்கையில் புகவும் முடியாமல் வானத்திலே 7 நாள் தங்கியிருந்தான். அப்படி இருக்கையில் திரிகூடமலை வெந்த வகையை எதற்காக வேறாக இனி சொல்ல வேண்டும்? ஐயனே, உமக்கு இலங்கையின் பிறப்பை சொன்னேன். அதன் அரண் அமைப்பையும் பெருமையையும் சிறிதும் ஒழிக்காமல் கூறினேன். இலங்கை எரிந்த பின்பு ராவணனது விருப்பத்தால் பிரம்மதேவனே முன்பு போல் எரிந்து போன அந்நகரை படைத்தான்.
நான் இங்கு வந்து உம்மை சரணடைந்தேன் என்றால் அதற்கு முதற்காரணம் அனுமனே. அவன் இலங்கையை எரித்ததைக் கண்டதாலேயே நான் இங்கே வந்தேன். இப்பேற்பட்ட மாவீரனை அடிமையாக உடையவரே எல்லாம் வல்ல பரம்பொருளாக பார்க்கடல் பரந்தாமனாக இருக்க வேண்டும் என்று அடியேன் சிந்தித்து தெளிந்து வந்தேன். இப்போது உமது எதிரில் சேவகனாக நிற்கும் பாக்கியத்தையும் பெற்று சிறந்தேன். இலங்கா நகரத்து அருளாளனான விபீஷ்ணன் கூறியதைக் கேட்டு சீதையின் பிரிவால் வருந்தி மெலிந்திருந்த ராமபிரானது திருமேனி பூரித்தது. அவருடைய மனம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது. அவர் தமது தூதுவனாகிய அனுமனை அன்பும் மருளும் பொங்க நோக்கினார். பின்பு அவனை பார்த்து, வீரணி, ராவணன் பல நாள் பாடுபட்டு திரட்டி அவனது பெருஞ்சேனையில் பாதியை கொன்று அழித்தாய். இலங்கை மாநகரம் முழுவதையும் எரியும்படி தீ வைத்தாய். இனி நான் செய்ய வேண்டுவது ஏதேனும் இருக்கின்றதோ? இப்படியெல்லாம் இலங்கையில் உன் வீரத்தை காட்டிய நீ சீதையை மீட்டுக் கொண்டு வராதது என் வீரத்தை நான் காட்டுவதற்கு போலும். நீ தனியாகவே சென்று இலங்கையில் பெரும் போரிட்டு பகைவர்களில் பாதி பேர்களை அளித்த செயலை எண்ணி பார்க்கையில் நாங்கள் பெரும் படையுடன் அங்கே சென்று செய்ய போகின்ற செயல் மிகவும் கொஞ்சமே. அதனால் எமக்கு புகழ் உண்டாகுமோ? உன்னுடைய இச்செய்கையில் எனது வலிமையையும் ராவணனது வலிமையையும் உனதாக்கிக் கொண்டாய். உலகையும் படைக்கும் தொழிலை கொண்ட முதல்வனான பிரம்மதேவனுக்கே உண்டான பதவி இப்பிறவிக்கு பின்னே உனக்கென நான் ஏற்படுத்தியுள்ளேன். அப்பதவியை நீ சத்தியமாக பெறுவாய் என்றார். அதை கேட்ட ஸ்ரீராம பக்த அனுமன் ஸ்ரீராம பிரானை பெரிய பூமியில் தன் உடம்பு படியும்படி வணங்கி ஒன்றும் பேசாமல் நாணம் கொண்டு நின்றான். அனுமனின் வெற்றி செய்தியை கேட்ட சூரிய மைந்தனும் மற்றவர்களும் உடனே முக்தி நிலையை அடைந்தவர்கள் போல பரமானந்தத்தில் மூழ்கினார்கள். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.